Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பி என்கரேஜ்ல என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா faith controls your tongue. ஆமாம், விசுவாசம் எப்படி நம்ம நாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேதத்தில் வந்து ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 2 and 3 verse வாசிக்கலாம். For we all stumble in many ways. If anyone does not stumble in word, he is a perfect man, able also to bridle the whole body. Indeed, we put bits in horses' mouths that they may obey us, and we turn their whole body. தமிழில் யாக்கோபு 3வது அதிகாரம் 2-3 வசனம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு ஃப்ரேஸ் ஃபுல்லாகவே வந்து ஜேம்ஸ் அவர் வந்து என்ன எப்படி வந்து பேசணும், ஹவு யூ லைக் உங்கள் ஃபெய்த் வந்து எப்படி உங்கள் டங்கை வந்து பிரிடில் பண்ணுது, உங்கள் ஹோல் பாடியே அது வந்து எப்படி ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு காட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் பட்டுச்சுன்னா ஹவு இட் டிஸ்ட்ராய்ஸ் த ஹோல் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி தான் ஒரு வேர்ட்ஸுமே நம்ம வாயிலேருந்து வருது. ஸோ இப்போ ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு வார்த்தை, அதாவது இதே வாயில தான் நம்ம வந்து ஆண்டவர் ப்ரைஸும் பண்ணுறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அடுத்தவங்களை பற்றி தப்பாக காசிப் பண்ணுறோம், இல்லைனா வந்து இதே வாயிலே வந்து புறம் கூறுறோம், like whatever it may be, no? So with the same tongue you are praising the Lord and you are also என்ன பண்ணுறீங்க, ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து உங்கள் வேர்ட்ஸ் மூலயமா டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க, whatever it may be, no? So இந்த டங் இட் ஹேஸ் அ கீ ரோல். அதாவது என்ன பண்ணுது, ஒருத்தவங்களை டிஸ்ட்ராயும் பண்ணுது, ஒருத்தவங்கள உருவாக்கவும் செய்யுது. இட் ஹேஸ் தட் மேஜர் பவர் இன் அவர் பாடி. ஸோ இல்லை என்ன இந்த வேர்ஸில் என்ன சொல்கிறாங்க, குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுறாங்களோ, அதாவது அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், திசை எங்கே திறப்பக்கூட எப்படி கடிவாளம் போட்டு அது நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு வந்து கடிவாளம் போட்டால் தானே குதிரை வந்து அந்த டேமர் அவங்க சொல்கிறத வந்து ப்ராப்பராக வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணணும்னா ஃபெய்த் அப்படின்ற கடிவாளத்தை நம்ம நாவுக்கு நம்ம கொடுக்கணும். எஸ், நம்ம அந்த நாவுக்கு ஃபெய்த் அப்படி அந்த விசுவாசம் கடிவாளம். விசுவாசம் என்ன, ஆண்டவரோட வார்த்தைகள், ஒரு வார்த்தையும் வாட் எவர் யூ ஸ்பீக் இட் மஸ்ட் கம் அவுட் ஆஃப் ஃபெய்த். அதாவது ஆண்டவரோட வார்த்தைகள், ஒரு வார்த்தையும் நீங்கள் பேசுறது, ஒருத்தங்களுக்கு போய் நீங்கள் ஆறுதலாக சொல்கிறீங்களா, உங்களோட ஃப்ளஷில் நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுவீங்க, ஓகே ஃபைன், பட் மேக் ஷுர் ஆண்டவரோட வார்த்தையை வைத்து யூ ஆர் கம்ஃபர்டிங் த பர்சன் த்ரூ ஃபெய்த். அவுட் ஆஃப் ஃபெய்த் யூ ஆர் ஸ்பீக்கிங். ஒருத்தங்கள்கிட்ட வந்து நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்களா, மேக் ஷுர் இந்த வாயிலேருந்து தப்பான வார்த்தைகள் எதுவும் வந்துடக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதாவது வந்து டக்குன்னு யாராவது கோவப்படுற மாதிரி பேசுவாங்க, நம்ம கோவப்பட்டு கத்திடுவோம், இல்லை கெட்ட வார்த்தை வந்துடும். நோ, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் we must be very very cautious while speaking. இந்த டங் இட் இஸ் வெரி மச் கேப்பபிள். அந்த இதுலேயே அவங்க ஃபுல்லாகவே இதுதான் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ். ஒரு ஃபயர் மாதிரி, ஒரு ஸ்பார்க் தான், குட்டியோண்டு ஒரு ஸ்பார்க் ஒரு காட்டில் பற்றிடுச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோதான், கடகடன்னு அது எவ்வளோ காட்டுத்தி எப்படி பரவும், வேகமாக பரவும். அதை போல தான் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா கூட இட் வில் டிஸ்ட்ராய் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். ஸோ இன்றையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஓகே, நான் என் நாவுக்கு விசுவாசம் என்னும் கடிவாளத்தை நான் போட போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ நம்ம அதோட அவுட்கம் எப்படி இருக்கும், தமிழில் அழகாக போட்டிருப்பாங்க, இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் இட் கரெக்ட்லி, நம்ம அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பூரண புருஷனாக இருப்போம். லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு என்ன சொல்ல, ஒரு ஓவரால் பேக்கேஜ், கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆண்டவருக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்கும், புரியிற மாதிரி சொல்லணும்னா. ஸோ தட் இஸ் ஹவு காட் வாண்ட்ஸ் us to be, இல்லையா? சும்மா ஓகே என் மக வந்து எவ்ரி சண்டே வந்து என்னை வர்ஷிப் பண்ணுறா, ஓகே மண்டே டு சாட்டர்டே உலகத்துக்கு போயிட்டு தப்பாக பேசுகிறா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்? நோ, ரைட்? Monday to Sunday 365 days 24/7, no matter what, every day every time, whatever you speak, make sure உங்கள் நாவு அதாவது உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா, ஓகே இந்த நாவில் தான் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், இந்த நாவில் தான் அந்நிய பாஷை வருது, இந்த நாவில் தான் நான் ஒருத்தவங்களையும் நான் வந்து கட்டுற மாதிரி ஆண்டவருக்குள்ளே பேசுகிறேன். ஸோ
நான் இதே நாவலை சத்ருக்கு, அதாவது பிசாசுக்கு நான் என்ன சொல்ல, வழிவகுத்துடக்கூடாது, அந்த தப்பாக நான் பேசிடக்கூடாது, கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, அவதூறாக நான் பேசக்கூடாது. இசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யூ டேம் மை டங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நாவ் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. லார்ட், என் நாவ் இல்லை இசப்பா, இது உங்கள் நாவு தான். இதே இதில் தான் 8வது வசனத்தை வாசிப்போம். It says, but no man can tame the tongue. It is an unruly evil full of deadly poison. என்னது? no man can tame the tongue அப்படின்னு தமிழில் வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குக்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. What it says, no man can tame it. Yes, நம்ம நம்மளால முடியவே முடியாது. It is impossible for us because டக்குன்னு நாம இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கோம். Yes, with the help of the Holy Spirit only we can achieve this task. Okay, ஏசப்பா, என் மாம்சத்தில் இருக்கேன். ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா? திட்ட வைக்கிற மாதிரி பேசுகிறாங்களா? they are testing your patience. you make sure, ஏசப்பா, no, என் வாயிலேருந்து தப்பான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் எதுவுமே வந்துக்கூடாது. என் நாவை நீங்கள் அடக்குங்க ஏசப்பா. என் நாவுக்கு நீங்களே ஏசப்பா இந்த விசுவாசம் என்ன, இந்த கேடகத்தை போடுங்க, அந்த ஒரு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட். யூ ஆஸ்கிங் டிரான்ஸ்பரண்டாக ஆண்டவர் நீங்கள் கேளுங்க. ஏசப்பா, என் வாயில் கெட்ட வார்த்தை வருது, டக்குன்னு என் வாயில் கெட்ட வார்த்தை வந்துட்டு ஏசப்பா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இல்லை நான் யாரையாவது டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நான் பேசுகிறேன், டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் வார்த்தையில் வருது, உங்கள் நாவிலேருந்து வருதா? லார்ட் ஹெல்ப் மீ. ஏன்னா இங்கே என்ன சொல்லுது? இட் இஸ் லைக் அன்ரூலி ஈவில் அப்படின்னே அந்த வேதத்தில் போட்டிருக்கு. நோ மேன் கேன் டேம் த டங். See, no man can tame the tongue. If no man can tame the tongue, who can? Only God can. Our Lord Jesus Christ can tame our tongue. Only Holy Spirit can tame our tongue. So ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ப்ளீஸ் லார்ட் யூ டேம் மை டங். இட்ஸ் அன் எவ்ரிடே ப்ராசஸ். ஒரே நாளில் நம்மளுக்கு அச்சீவ் ஆகாது. எடுத்தோன்னே ஓகே நான் இப்போ ப்ரேயர் பண்ணிட்டேன் அவ்வளோதான், இனி என் வாயில் கன்ஃபார்ம் நம்ம இப்போ ஜபம் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் தான் நம்மளுக்கு டெஸ்ட்டே வரும். ஸோ யூ மேக் ஷுர், ஹோலி ஸ்பிரிட் ஓகே நான் இன்னைக்கு நான் டிசைட் பண்ணுறேன், பட் த சாய்ஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், ரைட்? நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஓகே ஆண்டவரே, நான் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், நான் என் நாவை உங்கள் கழுத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி என் வாயிலேருந்து ப்ராப்பரான வேர்ட்ஸ் தான் வரணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களே நாவுக்கு கடிவாளத்தை போட்டு ப்ராப்பரான வேர்ட்ஸ், குட் வேர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டிங் வேர்ட்ஸ் மாத்திரமே வர, ஃபெய்த் ப்ரொடியூசிங் வேர்ட்ஸ் மாத்திரமே வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியானவரே, அப்பா நன்றி சுவாமி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லார்ட், as this verse says, no man can tame the tongue ஆண்டவரே. nobody can ஏசப்பா except for you Jesus. Holy Spirit, அப்பா நாங்கள் எங்கள் நாவை ஏசப்பா அப்பா ஜீவபலியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த நாவலை தான் நாங்கள் ஜபிக்கிறோம், இந்த நாவலை தான் ஏசப்பா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், இந்த நாவலை தான் ஏசப்பா நாங்கள் உங்களை பற்றி பேசுகிறோம். அடுத்தவங்கள்ட்ட போய் ஏசப்பா கம்ஃபர்டிங்காக இந்த நாவை வைத்து தான் ஏசப்பா நாங்கள் பேசுகிறோம். லார்ட், இதே நாவலை எத்தனை கெட்ட வார்த்தைகள், இந்த நாவலையே எத்தனை பேரை சபிச்சிருக்கோம், இந்த நாவலையே எத்தனை பேரை திட்டிருக்கோம், இந்த நாவனால எத்தனை பேரை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், இந்த நாவனால எத்தனை பேரை டீமோட்டிவேட் பண்ணியிருக்கோம். which everything hurted you Jesus. I am sorry Lord, we are sorry Jesus. எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, sorry for hurting you Lord. இந்த நாவிலிருந்து ஏசப்பா எப்படி அந்த குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு அப்போ ப்ராப்பராக அந்த சைடில் அவங்க திருப்புவாங்களோ, அந்த டேமர் எப்படி அவங்க சைடுக்கு திருப்புவாங்களோ, வழிக்கு திருப்புவாங்களோ, அதே போலவே ஏசப்பா எங்கள் நாவை உங்க கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே ஏசப்பா விசுவாசம் கடிவாளத்தை போட்டு அப்போ உம்மாண்டே திருப்புவீராக. பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் அப்பா, கனி கொடுக்குற வார்த்தைகள் மாத்திரமே எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. Through that let your name alone be glorified Master. Let our words from our mouth and tongue construct each and every individual in our lives Lord. Through that let your name alone be glorified Master. In Jesus name we pray. Amen. Amen. So no matter what, நாம இனி ஞாபகம் வச்சுக்க போகிறோம், the Lord Holy Spirit He is going to tame our tongue. ஏன்னா நாம் எல்லாரையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்படிக்கு தான் ஒரு வார்த்தை பேச போகிறோம். பிகாஸ் at the same time we praise the Lord and what? We are praising every people. இல்லைங்களா?
அது இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நோ மேட்டர் வாட், இன்றையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இதே நான் அவ்வளோனால தான் செப்பா நான் உங்களை ப்ரைஸும் பண்ணுறேன், எல்லோரும் கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணுறேன். இனி என் வாயிலேருந்து தவறான வார்த்தைகள் வராது. நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. The Lord is going to help you. Amen. God bless you.